இஸ் லைக் எ ஸ்கேமர். யூடியூப்பில் வந்து இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ஆளுங்க வருவாங்க ஃபஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா டெமோ 40 ரூபா பே பண்ணிங்கன்னா 100 சப்ஸ்கிரைபர் வரும், 1K அப்படி டெமோ வந்து பண்ணி காட்டுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைபர் வேணும் யூடியூப்பில் அப்படின்னா 200 பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இவங்க வச்சுன்னுக்குவாங்க. ஒரிஜினலாக பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. பட் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டேருந்து பெரிய அமௌண்ட்டை கறக்கிறதுக்கு தான் இவங்களோட வேலையே. அப்படி நீங்கள் ஒன்று மேலே ஒன்று பண்ணி இருந்தீங்கன்னா உங்ககிட்டேருந்து பெரிய அமௌண்ட்டை கறந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஸ்கேம் பண்ணுறது தான் இவங்க. எனக்கு வந்து இது ஃபஸ்ட்டுவே தெரியும். ஸோ என்ன ப்ராசஸ் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நான் ஒன்று ப்ராசஸாக பண்ணேன். இப்போ டெமோ பண்ணேன். ஸோ 40 ரூபா சென்ட் பண்ணிட்டேன். ஐ வில் கெட் இட் சார் சொல்கிறாங்க. இது வந்து யூடியூப் சேனல் லிங்க்கு எல்லாம் அனுப்பிச்சி கொடுத்தேன். அவங்க வந்து வேறு ஸ்கேனர் சென்ட் பண்ணுறானுங்க. அந்த ஸ்கேனர் நம்ம 40 ருபீஸ் நம்ம சென்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து இந்த பாருங்கள் கம்மி சப்ஸ்கிரைபர் இருக்குதா. ஸோ அடுத்து வந்து டெமோ பண்ண உடனே இப்போ பாருங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது சப்ஸ்கிரைபரு. இவங்க ஒரு டீம் மொத்த டீமாகவே இவங்க ஸ்கேமர் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்துச்சா, இப்போ அது டெமோன்றதுனால திருப்பியும் நம்ம வந்து இப்போது நம்ம வாட்ச் ஹவர்ஸ் வந்து 4000 ஹவர்ஸ் 4000 ஹவர்ஸ் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வேணும்னா 700 ருபீஸ் கேட்குறானுங்க பாருங்கள். அடுத்த ப்ராசஸ் அப்படியே மொத்தமாக உங்கள்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் ஏமாந்துட்டீங்கன்ற பட்சத்தில் மொத்த அமௌண்ட்டும் உங்கள் கிட்ட கறக்கிறதுக்கு வந்து இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நான் எல்லாத்தையும் இது ஒரு ரெக்கார்டு மாதிரி பண்ணி ஒரு வீடியோ சாம்பிளுக்காக நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ அகெயின் பாருங்கள், இந்த டெமோன்னு சொன்னதுனால திருப்பியும் பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லாம் அவங்களது திருப்பி ரிட்டன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க பாரு. இப்போ வந்து நார்மல் ஃபஸ்ட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்ததோ அந்த சப்ஸ்கிரைபருக்கு திருப்பியும் அது போயிடுச்சு. இப்போ நம்ம திருப்பியும் அதை கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஐ வில் பி செக்கு இப்போ நாங்கள் கேட்டோடனே ஸோ இவங்க சொல்லிக்கிறாங்க பாருங்கள், யூ ஆர்டர் டெமோ பட் லைஃப் டைம் கேரண்டி சப்ஸ்கிரைபர் மினிமம் 1K சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து 40 ரூபா கொடுத்து டெமோ ஆர்டர் பண்ணியிருக்க அப்படின்னு மட்டும் தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து டெமோ வந்து காமிச்சிது, அது சப்ஸ்கிரைபரை வந்து 1K வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு திருப்பியும் அந்த 40 ரூபாய்க்கு திருப்பி அன்சப்ஸ்கிரைபர் பண்ணி திருப்பி பழைய சப்ஸ்கிரைபர் இருந்த மாதிரி அந்த இதுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், நம்ம 1Kக்கு பே பண்ணோம்னா லைஃப் டைம் கேரண்டி சப்ஸ்கிரைபர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1K அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு டூ யூ பை இட் சார் அப்படி டீசெண்டாக பேசுவாங்க எல்லாமே. பட் நம்ம அடுத்த ப்ராசஸ் போய் பார்க்குறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 சப்ஸ்கிரைபர் போதும், அப்புறம் வச்சதெல்லாம் பார்க்கலாம். நான் கேட்டேன், இந்த டெமோ வந்து நீங்கள் பண்ணிவிட்டு திருப்பியும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆமாம் ஓகே சென்ட் மீ பேமெண்ட்டு சென்ட் மீ ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகே கேன் யூ அப்படின்ட்டு. இப்போ 40 ரூபாவா, இவன் கன்ஃபார்மாக நார்த் இண்டியன் தான், அவன் பேசுகிறத வச்சே தெரிஞ்சு பாருங்க. வாலா ட்ரையல் பேக்கு அப்படின்னோடனே நார்த் இந்தியன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே இது ஒரு ஸ்கேம் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை காட்டுறதுக்கு தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட்டுருந்து. ஸோ இப்போ 199க்கு வந்து 1K சப்ஸ்கிரைபர் முதல்ல பே பண்ணு அப்படின்றான். சரி நானும் அதுவும் பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே வெயிட்டு அப்படின்றாங்க. அப்போ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஐ வில் பி செக்கு யுவர் ஆர்டர் செக்கிங் நவ் ப்ளீஸ் வெயிட் 10 மினிட்ஸ் அப்படின்றாங்க. வெயிட்டிங்ன்றாங்க. எல்லாம் நார்மலாக பேசுகிற மாதிரியே பேசுவானுங்க. அடுத்தது பாருங்க, வாட் ஹேப்பன் 1K சப்ஸ்கிரைபர் யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் கேன்சல் ஐ வில் ட்ரை அகெயின். ஓகே ஐ டோன்ட் நோ ஐ டூ நாட் நோ ஐ வில் பே அகெயின். ஸோ இது படிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரியும் இது ஒரு பிக் ஸ்கேம்ன்ட்டு. இப்போ நான் 1K சப்ஸ்கிரைபருக்கு நான் பே பண்ணியிருக்கேன்னா அவங்க வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, 2K 5Kக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு, அப்போ தான் நான் இது ஓகே ஆகும். இல்லைன்னா நீங்கள் 1K சப்ஸ்கிரைபர் வந்து ஆகலை, நீங்கள் அடுத்த பிளானுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா படிப்படியாக உங்களை ஏமாத்துறதுக்கான ப்ராசஸ் தான் இது எல்லாமே. இப்போ நீங்கள் 1K பண்ணிட்டீங்கன்னா அது ஆகலை, சரி நம்ம காசு போயிடுச்சு, இன்னும் ஒரு 150 ரூபா 200 ரூபா தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காசுமே உங்களுக்கு போகும். அப்படி போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா 2K 5K பண்ண சொல்கிறாங்க அடுத்தது. ஸோ அதுவும் போயிட்டு பின்னாடிக்கு நீங்கள் 10K பண்ணுங்கள் 20K பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மேலும் அமௌண்ட் அனுப்பினே இருக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த அமௌண்ட்டே இந்த
இந்த ப்ராசஸே வந்து மேலும் மேலும் உங்கள் கிட்டேருந்து காசை பிடுங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் தான். பாருங்கள், ஒரு அளவுக்கு மேலே போயிட்டாங்கன்னா அவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாது, திருப்பி பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு அமௌண்ட்டை அனுப்பிட்டிங்கன்னா உங்கள் கிட்டேருந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வாங்க. அவங்க ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்டை எடுத்துகிட்டு பின்னாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலும் உங்கள் கிட்டேருந்து அமௌண்ட்டை பிடுங்கிறதுக்கான ப்ராசஸ் தான் இது எல்லாமே. இப்போ நான் வந்து 200ஓட நிறுத்திட்டேன், எனக்கு நீ முதல்ல 1K சப்ஸ்கிரைப் பண்ணு அப்புறம் வச்சதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அவன் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டான். பாருங்கள், ட்ரஸ்ட் மீனெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்களா. நான் வந்து அடுத்தது சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன். அவங்க வந்து டூ இட், பட் ஐ எம் நாட் ராங், சாரி ஐ ஓன்ட் டூ இட், லெட்ஸ் கோ சம்திங் அப்படி 2K ப்ரோ அப்படின்றாங்க. 1K நாட் பாசிபிள் அண்ட் ரீஃபண்ட் நாட் பாசிபிள். இப்போ 1K நாட் பாசிபிள்னு சொல்கிறவங்க எதுக்கு இங்கே பிளானை வந்து 1Kன்னு போட்டு வச்சுருக்காங்க? இப்போ நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது உங்களை இதை பே பண்ண சொல்லுவாங்க. இது 2 இதையும் பே பண்ணிட்டீங்கன்னா இது 2 பே பண்ண சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இது 20K வந்து ரெடியாக இருக்குது, இவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணுங்கள் அப்படின்னுவாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி மொத்தமாக அமௌண்ட்டை உங்கள் கிட்டேருந்து கறக்கிறதுக்கான வேலை தான் இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே. ஸோ இந்த இன்ஸ்டாகிராமில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபேக் ஐடிங்கோ, ஃபேக் ஃப்ராடு, எல்லாமே ஃப்ராடு பண்ணுறவங்களா தான் இருப்பாங்களே. பாருங்கள், நான் வந்து பட் ஐ வில் பி 2K 5K is packages or if you don't trust, so let me complete your 2K subscribe and let us pay after. அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆஃப்டர் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோ, அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க அவங்க. பாருங்க, நான் வந்து கொஞ்சம் திட்டின உடனே அவங்க வந்து திருப்பியும் ரியாக்ட் ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், நான் வந்து ஹிந்தியில் இங்கிலீஷில் எல்லாத்துலேயும் போட்டு திட்ட ஆரம்பித்தோடனே நவ் யூ டேக் மை டே அப்படின்னா இப்போ நானும் திட்டின உடனே அவன் திருப்பியும் எல்லா விதமான கெட்ட வார்த்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள், நானும் சும்மா உள்ள எல்லாத்தையுமே திட்டி எந்த அளவுக்கு பாரு அவங்களோட ரிப்ளை ஃபஸ்ட்டு சாருன்னு பேச ஆரம்பிச்சுங்க, எந்த அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னு பார்த்துங்க. இப்போ அவங்கள கண்டுபிடிச்சிட்டுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அடுத்தது அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக அந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்மளும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டி அனுப்பினாலுமே அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக உங்களை பிளாக் பண்ணிட்டு அவனுங்க இந்த அக்கௌண்ட்டை கூட க்ளோஸ் பண்ணிட்டு வேறு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த அக்கௌண்ட்டில் வந்து எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, கம்மி தான் எல்லாமே. பட் இந்த அக்கௌண்ட் ஏன் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்காங்க, ஏன் இவ்வளோ எல்லாம் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களது வந்து நிரந்தரமான ஒரு அக்கௌண்ட்டே இருக்கவே இருக்காது. ஒரு அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணோம்னா இன்னொரு அக்கௌண்ட் போயினே இருக்குவாங்க, கேன்சல் பண்ணிட்டு. ஒருத்தரை ஏமாற்றிட்டு கூட இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டு ஈஸியாக போயிட்டே இருக்குவாங்க. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், உங்களுடைய காசு இதுக்காக வீணடிக்காதீங்க. ஒரு டைம் நீங்கள் காசு பே பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்கள் கிட்டேருந்து காசை புடுங்கிறதுக்கான வேலை தான் இது எல்லாமே. பி கேர்ஃபுல் கைஸ். பட் நான் வந்து ஏமாந்தேன் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணேன். ஜஸ்ட் 200ன்றது வந்து எனக்கு பெரிய அமௌண்ட்டு கிடையாது. நீங்கள் வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு பே பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட்டு பாருங்கள் 1800 ரூபா ப்ளஸ்ஸு இந்த மாதிரி 10 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸு இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க இவ்வளோ காசு உங்கள் கிட்டேருந்து புங்குவாங்க. இப்போது இவ்வளோத்தையும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமே. யூடியூப் வந்து அல்காரிதம் வந்து எப்படி தெரியுமா, ஒரே சர்டன் டைமில் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஏறிச்சு, இவ்வளோ வாட்ச் டைம் ஏறிச்சு அப்படின்னா யூடியூப் வந்து அக்செப்ட் பண்ணவே பண்ணாது எப்போவுமே. அது எனக்கு முன்னாடியே தெரியும். நீங்கள் காசு பே பண்ணி இந்த வியூஸு இந்த சப்ஸ்கிரைபர் வந்தாலுமே இந்த யூடியூப் வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமே இதெல்லாம் ஃபேக்குன்னு அது கண்டுபிடிச்சி ஈஸியாக அன்சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சேனலே வந்து டெலீட் பண்ணுற அளவுக்கு கூட யூடியூப் போகும். பட் இந்த மாதிரி ஏமாறாதீங்க, அவ்வளோதான். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக தான் நானே ட்ரை பண்ணேன். பட் அது எந்த அளவுக்கு பாருங்கள் கரெக்டாக இருக்குது. பி கேர்ஃபுல் கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் this video. Bye bye, see you in the next video.